அன்பரஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸியாக டேஸ்டியாக வெஜிடபிள் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ உப்பு சேர்த்தோன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயத்தோடு சேர்த்து வதங்கும் போது நல்ல வாசம் வரும். இப்போது இஞ்சி பூண்டு நான் வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், பேஸ்ட்டாக போடலை. ஸோ இந்த மாதிரி தட்டி போடும்போது நல்லாவே ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது குடமிளகா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம், பீன்ஸ் எது வேணாலுமே போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கப் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்குவோம். நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இது வந்து நல்லா வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுவும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சிட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா குழஞ்சி மசிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து அரைக்கி வெஞ்சதை அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டு தேங்காய், கசகசா, மிளகு, சோம்பு, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளியும் நல்லா வெந்துடுச்சு, மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இது கூட நான் வந்து இதுக்கு தேவையான மசாலாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். காரப்பொடி வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாஸ் பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தேங்காய் பேஸ்ட் ஊற்றிட்டு இதுக்கு நமக்கு எவ்வளோ குருமாவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குருமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எது பத்தலையோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போது நம்மளுடைய குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த குருமா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளுடைய குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அழகான விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.